குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன வண்டியை பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். ராயல் என்ஃபீல்ட் அண்டர் 350 தான். அந்த சவுண்டை கேட்டாலே மனசுக்குள்ள ஒரு பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி சந்தோஷம் தான். ஸோ இந்த வண்டியை வாங்கின உடனே பார்த்துட்டோமா ரிவ்யூ அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. 1 இயர் ஆச்சு வண்டி வாங்கி, 12,000 கிலோமீட்டருக்கு மேலே வந்து வண்டி ரன் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் இதோட ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா பல அட்வர்டைஸ்மெண்ட்டில் ராயல் என்ஃபீல்டை வச்சு கலாய்ப்பாங்க, ஏதோ யானையை வாங்கி அதுக்கு தீனி போடுற மாதிரி. ஸோ என்னன்னு இருக்குது இல்லையா, அந்த இண்டிகேஷன் வந்து நியூட்ரல் இருக்குதுன்னு காட்டுவாங்க. ஸோ அதுதான் நான் கியர் புஷ் இண்டிகேட்டரான்னு கேட்டேன். அதுக்கு இல்லை ஓனர் வந்து என்ன சொன்னால், அந்த 0 இருக்குது பாருங்கள் சார், நான் இப்போ கியர் போடுறேன், போட்டோன்னா அதில் வந்து மாறும் பாருங்கள் நம்பர் அப்படின்னாரு. ஸோ அந்த 1 இருக்கு இல்லையா, அதில் வந்து 1 2 3 மாறிக்கிட்டு இல்லையா, அது தான் கியர் புஷ் இண்டிகேட்டர். ஸோ அதுக்கு மற்றபடி கிளஸ்டர்லாம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளிஃபைடாக தான் இருக்குது. ஃபியூல் இண்டிகேட்டர், நமக்கு எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு பார்க்குறதுக்கு எல்லாமே நீட்டாக ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ரவுண்ட் டைலில் கொடுத்துருந்தாங்க. சரி, அதுக்கெல்லாம் பார்த்து முடிச்சக்கப்புறம் ஹெட்லாம் வேணால் பார்த்தா அதே ஹாலஜனே போட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இதில் ஒன் ஆஃப் த சின்ன மாடிஃபிகேஷன் அப்படிங்கன்னா, சைடு ஸ்டாண்டு போட்டுட்டு நீங்கள் வந்து என்ன தான் கியரில் வண்டியை போட்டுவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வண்டி ஸ்டார்ட்டே ஆகாது. அது ஒரு நல்ல விஷயம்னு பார்க்குறேன். நியூட்ரலில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுமா, ஆனால் சைடு ஸ்டாண்டு போட்டு கியருக்கு மாற்றினோம் அப்படின்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது, அது அப்படியே இன்ஜின் ஆஃப் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். தெரியாதனமாக எதுவும் போட்டு அடிக்கிற 350 cc பவருக்கு தூக்கி அடிச்சிடாமல் இருக்கும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் நான் பார்க்குறேன் ராயல் என்ஃபீல்டில். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2 பேர் கம்ஃபர்டபுளாக போக முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்கணும். ஸோ அதை பார்த்தோம் அப்படின்னா 2 பேர் வந்து கம்ஃபர்டபுளாக ஏறி உட்காந்து ரைடு போகிற அளவுக்கு தான் இருக்குது. அதுலேயும் நமக்கு எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, வி ஹவ் ஆக்குபைட் வித் 2 persons. ஸோ ஜாலியாக ரைடு போகிற அளவுக்கு நீட்டாகவே இருக்குது. ஸோ அடுத்து இதோட ரைட் அண்ட் கம்ஃபர்டபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, ரைடு பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக நீட்டாக அழகாக போய்கிட்டு இருந்துச்சு. ஓனர் எனக்கு இன்னொரு விஷயமும் சொன்னார். அந்த டயலில் பார்த்தீங்கன்னா அதோட ரிசர்வேஷன், அதாவது பெட்ரோல் ரிசர்வேஷன் கெப்பாசிட்டி வந்து 4 லிட்டர் கெப்பாசிட்டி, 1 லிட்டருக்கு 33 கிலோமீட்டர் மைலேஜ்னாரு. ஸோ சம்கேஸ் நீங்கள் போயிட்டு விசையில் பெட்ரோல் வந்து ரிசர்வ் ஆகிடுச்சு அப்படின்னா, அதை டயலில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிறிஸ்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு வந்து எஃப்னு ஆயிருமா, கிலோமீட்டர் ஆட்டோமேட்டிக்காக 0ன்னு செட் ஆகி 0லேருந்து போக ஆரம்பிச்சிடும். ஸோ ரவுண்டாக 30ன்னு வச்சுக்கிட்டா கூட 30 × 4 120 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம் ரிசர்வில் இருந்ததுன்னா. ஸோ பெட்டர் வண்டி ஆஃப் ஆகிறதுக்குள்ளே ஏதாச்சும் ஃபியூல் ஸ்டேஷனை பார்த்து நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா ஓகே. மற்றபடி சர்வீஸ்லாம் எந்த குறையும் அவர் சொல்லவே இல்லை. ஃபஸ்ட் சர்வீஸ், ஃப்ரீ சர்வீஸ் இருக்கிறதுனால 400-500 முடிஞ்சுது அப்படிங்கிறாரு. வண்டியை சர்வீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தா தெளிவாக கேர் பண்ணி கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கஸ்டமர் ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி. இதே ஹாப்பினஸ் நீங்களும் கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறோம். பார்ப்போம் இன்னொரு ரிவ்யூவில்.